அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 சீரிஸ் உடைய டீசர் வெளியாக இருக்கு. Oneplus இவங்களும் டிசப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம். Redmi உடைய K40ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் நிறைய டீட்டெயில்ஸ் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 427ல இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் டேட்டா பிரைவசி பாலிசி தற்சமயம் மே 15 போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே வாட்ஸ்அப் உடைய இந்த புது டேர்ம்ஸ் இந்தியன் நார்ம்ஸ் கீழே இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கதா நம்மளுடைய டெக் நியூஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த பெட்டிஷன் கீழே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷனில் ஃபைனலாக அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு நோட்டீஸ் கூட அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கதா தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் மேப்ஸ்னு எல்லா ஆப்ஸ்க்குமே நம்ம நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லா ஆப்ஸுமே ஏதாவது ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ் என்னென்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க மேலே எந்த நோட்டீஸோ ஆக்ஷனோ எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஃபைனலாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆப் தான். உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் உடைய ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட அதிரடியாக இருக்குன்னு சொல்லலாம். எஸ், வாட்ஸ்அப் அண்ட் ஜியோ கொலாபரேஷன் 2020லே ஜியோ அண்ட் ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5.7 பில்லியன் ஃபேஸ்புக் ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ணி கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் அவங்களுடைய செகண்ட் மூவில் யூஸ் பண்ண போகிறாங்க. எஸ், ஜியோ அவங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் ஜியோ மார்ட்டை வாட்ஸ்அப்போட கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருமே ஜியோ மார்ட் வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, வாட்ஸ்அப்லேருந்தே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வாட்ஸ்அப் பே இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வழியாகவே பேமெண்ட்டும் பண்ணி கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனே வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜியோ மார்ட்டே நம்ம வாட்ஸ்அப் வழியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டகிரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், வாட்ஸ்அப்லேருந்து யாருமே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜியோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஜியோ மார்ட் அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியாவில் அவ்வளோ தூரம் பாப்புலராக இருக்கோ இல்லையோ, நார்த் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கிறதுனால, ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் வழியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது யாருமே வாட்ஸ்அப்பை குவிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இது வாட்ஸ்அப் உடைய செகண்ட் மூவ். அது மட்டும் இல்லை, ரிலையன்ஸ் டிஜிட்டலும் ரிப்பப்ளிக் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிஜிட்டல் இந்தியா சேல் இந்த பேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 22லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே சேல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா சேலில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, அதாவது நேற்றுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஜனவரி 20th வரைக்கும் ப்ரீ புக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ₹1000 ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ₹1000 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. அதோட கார்டு டீட்டெயில்ஸும் இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, பட் உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ப்ராடக்ட் ₹2000 ப்ரீ புக் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ₹2000 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இதுலேயும் உங்களுக்கு ஈஸி இஎம்ஐக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2000க்கு ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரீ புக் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல்லேருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 18th, அதாவது நேற்றுலேருந்து ஜனவரி 20th நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ப்ரீ புக் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரியல்மியும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்
ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பப்ளிக் சேல் இந்த பேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இது ஜனவரி 20th ஜனவரி 24th வரைக்கும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. இதில் ஹைலைட்டான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X50 Pro 7000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro உங்களுக்கு ஃப்ளாட் 1000 rupees ஆஃபரில் இருக்குது. ரியல்மியுடைய C15 Qualcomm எடிஷன் அகெயின் அதுவும் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃபரில் இருக்குது. ரியல்மியுடைய C12 C3 500 ரூபாய் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மியுடைய 6 Pro 2000 rupees வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ரியல்மியுடைய X3 சீரிஸ் வந்து 4000 ரூபாய் வரைக்கும் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ரியல் பப்ளிக் சேலில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். CS 2021 நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கேமரா ரிலேட்டடாக வந்து யாருமே பெருசாக இன்னோவேட் பண்ணலை. Canon அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேமரா ரிலேட்டடாக இன்னோவேட் பண்ணலைனாலும் அவங்களுடைய சேட்டிலைட் வெப்சைட்டை வந்து யூசர்ஸ் இனிமேல் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Canonனுடைய சேட்டிலைட் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CESat-1 இந்த சேட்டிலைட் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிரவுண்ட்லேருந்து 36 inchesல இருக்குது. இது 600 kilometer ஆர்பிட்டில் இருக்குது. இந்த சேட்டிலைட்லேருந்து இமேஜஸ் எடுக்கிறதுக்காக ஒரு இன்டராக்டிவ் வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் யார் வேணாலும் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சேட்டிலைட் இமேஜஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Canonனுடைய 5D Mark III DSLRல எடுத்த இமேஜஸ் தான். ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரீ கேப்சர் பண்ண இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி, அலாஸ்கா, ஜப்பான், அண்டார்டிகா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் அவங்களுடைய ஓன் கம்ப்யூட்டர் சிப் ஆப்பிள் M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய மேக்புக்காக. ஸோ இதை எடுத்து வந்து ஆப்பிளுடைய M1 சிப்பை கம்பீட் பண்ணுற வகையில் சாம்சங்கும் அவங்களுடைய எக்ஸினோஸ் சிப் வந்து பிசிஸ்க்காக லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகெயின் எக்ஸினோஸ் தரப்புலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப்பில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கம்ப்யூட்டர்ஸ்க்காக வந்து சிப்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்த எக்ஸினோஸ் 2100 அது 5 nanometer டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ணது. ஸோ அதே டெக்னாலஜியில் தான் இவங்க வந்து இந்த சிப்பையும் பண்ண போகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய M1 விட எங்களுடைய எக்ஸினோஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஆப்பிளுடைய M1 இல்லை எக்ஸினோஸுடைய புது கம்ப்யூட்டர் சிப்பான. மீடியாடெக்குடைய புது சிப்செட் ஜனவரி 20th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ உடைய சக்ஸஸர். இது 1200 இருக்கலாம் இல்லைனா 2000 இருக்கலாம். எந்த பேரில் வேணாலும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ஆனால் தெரிய வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டியில் 2 சிப்செட் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து 1100 இன்னொன்று 1200 இல்லைனா 2000 எந்த பேரில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ 2 சிப்செட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் மீடியாடெக் 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஸோ மீடியாடெக் தரப்புலேருந்து 2 புது டைமென்சிட்டி சிப்செட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜான் 20th அன்னைக்கு. ஒப்போவுடைய Reno Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,990க்கு ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து இயர்பட்ஸ் என்கோ எக்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 9,990க்கு ரெண்டுமே உங்களுக்கு ஜனவரி 22 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போது. இதில் வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது 10% கேஷ்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க் அதுக்கப்புறம் ICICI பேங்கோட. ஸோ ஒப்போவுடைய Reno Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், குவாட் கேமரா 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4350 mAh, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட விலை 35,990 அப்படின்னு இவங்க லான்ச் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் ரியல்மியுடைய X7 Pro இப்போ என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சியூமர்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய X சீரிஸ் இந்தியா லான்ச் டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவே குவிக்காக ரியல்மியுடைய X7 Proவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆனதுனால ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வெயிட் பண்ணுறது வந்து அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அது மட்டும்தான். ஸோ பார்க்கலாம் ரியல்மி X7 சீரிஸ் இந்தியாவில் அஃபோர்டபுளாக லான்ச் ஆகுதான்னு. அதோட ரியல்மியுடைய X7 Proவும் ஜனவரி 26 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆகுது. இதுக்கான டீசர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அகெயின் வந்து இது மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ தான் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன அதே ஸ்பெசிஃபிகேஷனோட ஜனவரி 26 அன்னைக்கு மலேசியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை ரியல்மி C12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் இப்போ புது ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh பேட்டரி மீடியாடெக் G35ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அதாவது புது ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K40 சீரிஸ் கூட விரைவில் சைனால லான்ச் ஆக போகுது. இதோட டீசர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த சீரீஸில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறது. குறிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி K40 Pro, ரெட்மி K40 Pro ஜூம் எடிஷன். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஜூம் எடிஷன் அப்படிங்கும்போது கேமரா கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ரெட்மி K40 அதுக்கப்புறம் K40 அல்ட்ரா இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் 4 ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க ஒரே நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு. ஷாமியுடைய அப்கிரேடட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்த MIUI 12 விட உங்களுக்கு ப்ராசஸிங் அதாவது பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25% கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இம்ப்ரூவ்ட் ஒரு அப்கிரேடட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 27 ஷாமி டிவைசஸ்க்கு வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே MIUI 12.5 அப்டேட் வந்து கூடிய விரைவில் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 9 சீரிஸ், Note 8 அதுக்கப்புறம் Note 7 சீரிஸ், அதோட Mi 10 சீரிஸும் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூடிய விரைவில் MIUI 12.5 அப்கிரேடட் வெர்ஷன் உங்களுக்கு வரும். OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. OnePlus 9 சீரிஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். OnePlus 9e, OnePlus 9, 9 Pro 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து மற்ற பிராண்ட்ஸ் அதாவது ஆப்பிள் அண்ட் சாம்சங் மாதிரி இவங்களும் வந்து சார்ஜர் இல்லாமல் தான் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. OnePlus உடைய 9 சீரிஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கூட சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள், அப்புறம் சாம்சங், அப்புறம் ஷாமியுடைய Mi 11, இப்போ OnePlus 9. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார்ஜர் இல்லாமல் OnePlus 9 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரெட்மி K40 சீரிஸில் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ரெட்மி K40ல எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுபனேஷ். கங்க்ராச்சுலேஷன் சுபனேஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.